ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். அகந்தை கதையோட 2வது எபிசோட். கதை படித்தவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். புகுந்த வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்ற ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தவளுக்கு அந்த வீட்டில் யாரும் அவளுடன் பேசாமல் போனது கூட பெரிதாக தெரியவில்லை. ரஞ்சனி மட்டும் அவளில் ஏதோ ஒரு பரிதாபம் காட்டினார். அந்த பரிதாபம் கூட ஒரு அளவிலே தான் இருந்தது. தன் அண்ணனின் மகள் என்ற பாசம் கொஞ்சம் கூட இல்லாது தன் மகனை அவமானப்படுத்த நினைத்தவள், வேறு ஒருவனோடு ஓடிப்போக பார்த்தவள் என்ற வன்மம் தான் அம்பிகாவின் மனதில் மேலோங்கி இருந்தது. இது அனைத்தையும் கடந்து இந்திரதேவ் மனதில் இடம் பிடிப்பாளா கயல்விழி? அம்பிகா கயல்விழியை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்வாளா? கதையின் போக்கை பார்க்கலாம். ஆனால் தம்பி, அந்த பொண்ணை இப்போ எங்கே தங்க வைக்கிறது? வீட்டில் செல்லமாக வளர்ந்த பொண்ணுப்பா. அதுதான் இந்த வீட்டில் அவ்வளோ ரூம் எம்டியாக இருக்குது. அதில் ஏதாவது ரூமை பார்த்து அவளுக்கு கொடுக்கலாம் தானே? அதெல்லாம் கேட்பானா அவன்? அவன் ஏற்கனவே அவளை என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுத்து விட்டான். இனி அதிலிருந்து ஒரு துளியளவு கூட அவன் மாறப்போவதில்லை. விஜயராகவன் அம்பிகா கூறுவதற்கு அடுத்த சொல் பேச மாட்டார். அதே போல்தான் காசிநாதனும். அக்கா என்ன சொன்னாலும் சரி சரி என்பதை போல் தலையை மட்டும் ஆட்டுவார்கள். ஆனால் ரஞ்சனி மட்டும் கொஞ்சம் நியாயமாக பேசுவார். அவருக்கு கயலின் வயதிலேயே கயலைப் போலவே ஒரு மகள் இருப்பதால் வந்த இரக்கமே அது. தன் மகளின் மனதில் இருக்கும் எண்ணம் தெரிய வரும்போது இந்த இரக்கம் அவரினுள் இருக்குமா? சரிதான், நீயே சொல்லு, அவளை எங்க இப்போ தங்க வைக்கணும்? அம்பிகா தன் மகன் தேவிடம் கேட்க, இன்னைக்கு ஹாலில் தங்கிக்கட்டும், நாளைக்கு சொல்கிறேன் அவள் எங்கே தங்கணும் என்று. அதன்பின் அந்த இடத்திலேயே அவன் நிற்கக்கூடாது என தன்னறைக்குள் நுழைந்து கொண்டான். அவனே அவளை இவ்வாறு விட்டு செல்லும்போது மற்றவர்கள் அந்த இடத்தில் நிற்க முடியுமா? அவர்களும் தத்தம் அறையினுள் நுழைந்து கொண்டனர். ரஞ்சனி முதலில் நுழைந்தது தன் மகளான அஞ்சலி தூங்கிக் கொண்டிருந்த அறையில்தான். அவர் திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் இருந்து அதன் பின் பிறந்ததுதான் அஞ்சலி. வயது 19. காலேஜ் செகண்ட் இயரில் படித்து வருகிறாள். பணம் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் அவள் கேட்டவுடன் எடுத்து கொடுப்பதாலும் தனக்கு பிடித்தபடி ஒரு கட்டுப்பாடு இல்லாது சுற்றி திரிபவள். அவளின் இந்த மாடர்ன் கலாச்சாரத்தால் தான் அவளின் வாழ்க்கை சின்ன பின்னமாக போவது தெரியாமல் அதில் ஆழமாய் இறங்கிக் கொண்டிருப்பவள். எதையும் அளவோடு எடுத்துக்கொண்டால் நமக்கு நல்லது, அளவுக்கு அதிகமாய் போனால் ஆபத்து நமக்குத்தான். அவர்கள் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கொண்டு செல்ல கயல்விழியோ எதையோ பறி கொடுத்ததை போல் அமர்ந்திருந்தாள். உண்மைதானே, அவள் அவளது வாழ்க்கையை பறிகொடுத்திருந்தாளே. அவளை தேற்றி ஆறுதல் கூற அந்த வீட்டில் யாருமே இல்லை. சோபாவின் மீது அப்படியே படுத்து கொண்டவள் எப்போது தூங்கினோம் என தெரியாது கண்ணசந்திருந்தாள். மறுநாள் காலை அழகாக பொழுது புலர்ந்தது. எந்த நாளும் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவான். 5லிருந்து 6 வரை அவன் எக்ஸசைஸ் செய்யும் நேரம். அப்படி எழுந்தவன் அப்போதுதான் கயலை நினைத்தான். மாடியில் நின்றபடியே கீழே சோபாவில் படுத்திருந்தவளை பார்த்தவன், நிம்மதியா தூங்குறியா? இரு வரேன் என மனதில் நினைத்தவன் விறுவிறுவென படிகளில் இறங்கி வந்திருந்தான். குழந்தை போல் தன் சேலை தலைப்புக்குள் உடலை ஒழித்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தவளை எழுப்பியவன், உன் பெட்டி எடுத்துட்டு வா என் கூட என கூறிவிட்டு விறுவிறுவென நடந்தான். அவன் பின்னால் நடப்பதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லையே. அவன் கையில் சிக்குண்ட கூண்டு கிளியைப் போல் மாறியிருந்தாள் பெண்ணவள். சுதந்திரம் என்பதே அவளுக்கு இல்லாமல் போயிருந்தது. அவன் மனதில் என்ன இருக்கின்றது என அவனுக்குத்தான் தெரியும். தான் கொண்டு வந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் பின்னால் ஒரு குழந்தையைப் போல் சென்று கொண்டிருந்தாள். வெளியே சென்றவன் தன் காரில் ஏறி அமர்ந்து கொண்டான். நேரம் சரியாக 5 மணியை கடந்திருந்தது. மழை வேறு கொட்டி தீர்த்தது. அவன் கட்டிய தாலி அவள்
மழைத்துளி அவள் மேனி எங்கும் ஊடுருவ நனைந்து கொண்டே வந்து காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். எங்கே போகிறோம் என கேட்க அவளிடம் தைரியமில்லை. அமைதியாக விலகிச் செல்லும் இருட்டினை பார்த்து வெறிச்சபடி அமர்ந்திருந்தாள். கார் சென்று நின்றது ஒரு பங்களாவின் முன்தான். காவலாளி ஓடி வந்து கதவை திறக்க இறங்கியவன், என்ன பார்த்துட்டு இருக்க, இறங்கி வா என்றவன் அந்த பங்களாவின் உள் நுழைந்தான். அவன் உள் நுழையும் போதே வாசலுக்கு ஓடி வந்தார் மரகதம். ஐயா என்றபடி அவன் முன் கைகட்டி நின்றவரிடம், போய் காஃபி எடுத்துட்டு வாங்க என்றதும் அவர் அங்கிருந்து சென்றிருந்தார். உள்ளே நுழைந்தவள் அவன் என்ன சொல்லப் போகிறான் என தெரியாமல் அவள் அகன்ற விழிகளை உருட்டியபடி நின்றிருந்தாள். என்ன பார்க்குற, நீ இங்கே தான் இருக்கணும். வெளியே போகவோ யார் கூடவும் பேசவோ உனக்கு இங்கே அனுமதி இல்லை. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. நீ ஏன் வீட்டில் இருந்தா என் கண்ணு முன்னாடி வந்து என் மூளையை ஸ்பாயில் பண்ணிடுவ. எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல, புரியுதா என்று சோபாவில் அமர்ந்து தன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி கூற, சரி, ஆனால் எத்தனை நாளைக்கு நான் இங்கே இருக்கணும்? நான் தான் சொன்னேனே, இன்னும் 1 வருஷத்துக்கு நீ என் அடிமை. அதுக்கப்புறம் நீ நான் கட்டின தாலியை கலட்டி போட்டுட்டு உன் காதலம் கூட போய்கிட்டே இருக்கலாம், ஓகே என்றவன் மரகதத்தை அழைத்து, இந்த பொண்ணு இங்கே தான் இருப்பா, நீங்களும் இங்கே தான் இருக்கணும். இவ வெளியே போகவோ யார் கூடவும் பேசவோ கூடாது. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சு என கயலை மேலிருந்து கீழ் பார்த்தவன் கயல்விழியை ஒரு ஏளனமான பார்வை பார்த்தான். அவளோ அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. யார் இந்த பொண்ணு? பெரிய இடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு? நம்ம ஐயா சொல்கிறத மட்டும் செஞ்சா போதும் என நினைத்த அந்த பணிப்பெண், வாங்கம்மா என அழைத்து போய் ஒரு அறையை காட்டி, இந்த ரூமில் தங்கிக்கோங்கம்மா, பயமாக இருந்தால் சொல்லுங்க, நானும் துணைக்கு இங்கே ஓரமாக படுத்துப்பேன், இல்லைன்னா சமையல் கட்டில் தங்கிப்பேன். கயல்விழியை பார்க்கும்போது சிறு பிள்ளை போல் தோன்றவும் அவர் அவ்வாறு கேட்டிருந்தார். இல்லைக்கா, எனக்கு பயமில்லை, நீங்கள் போங்க என்றவும் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். பின் மரகதத்தை அளித்த இந்திரன், அவளுக்கு தேவையானதை செய்கிற மட்டும்தான் உங்கள் வேலை, அதை விட்டு தேவையில்லாத வேலை எதுவும் செய்யக்கூடாது என கட்டளையிட்டவன் அங்கிருந்து சென்று விட்டான். கயலின் கடவுச்சீட்டு அவனிடம்தான் இருந்தது. அது இல்லாமல் அவள் இந்த நாட்டை விட்டு தப்பித்து இலங்கை செல்ல முடியாது. இந்த நாட்டில் அவளுக்கு உதவ யாரும் இல்லை என்று நினைத்துத்தான் அவளை இப்படி சிறைபிடித்தது. அவனுக்கு தெரியாது அவளுக்கு உதவ என்று இங்கு ஒரு கூட்டமே உள்ளது என. அந்த அறையை சுற்றி பார்த்தவள் நேரம் போகவில்லை என ஜன்னலை திறந்தாள். அங்கே அவளுக்கு பிடித்த ஒன்று மனது லேசானதைப் போல் உணர்ந்தாள். தன் அக்காவுடன் இப்படியான ஒரு இடத்தில் எவ்வளவெல்லாம் விளையாடியிருப்பேன். நான் அவளிடம் எதையுமே மறைத்ததில்லை. ஆனால் அவளால் இப்போ என்னோட நிலை என நினைத்தவள் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு அவள் கண்முன் தெரிந்த கடற்கரையை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அக்காவான காயத்ரி கடைசியாக பேசிய வார்த்தைகள் கண்முன் வந்து வந்து போயின. அவளின் மனம் இப்போது எதையும் சிந்திக்கும் நிலையில் இல்லை. அம்மா காஃபி. அங்கு வந்த மரகதம் அவள் தனிமையையும் சிந்தனையையும் கழித்தார். மரகதம் கொஞ்சம் அதிகமான உடல் எடை, கருப்பும் இல்லாமல் மாநிறமும் இல்லாமல் இடையில் பொது நிறம், கன்னத்தில் ஒரு பெரிய மச்சம், கிட்டத்தட்ட 35 வயது தான் இருக்கும். கணவர் திருமணமாகி 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருக்க அவள் எடைதான் அதற்கு காரணம் என காட்டி வேறு மனம் முடித்திருந்தார். சொந்த பந்தம் யாரும் இல்லாததால் தெரிந்தவர்களிடம் உதவி கேட்டு வயிற்று பிழைப்புக்காக சென்னை வந்தவர். இது இந்திரன் தன் உழைப்பால் வாங்கிய மாளிகை. அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை போலிருந்தால் மட்டுமே இங்கு வருவான். கடற்கரைக்கு அருகில் இருப்பதால் அந்த அலைகளின் ஓசை அவனை கொஞ்சம் அமைதிப்படுத்தும். வீட்டு பராமரிப்புக்காக மரகதத்தை வேலைக்கு வைத்திருந்தான். அம்மா காஃபி என மரகதம் மறுமுறையும் கூற, அங்கே வச்சுட்டு போங்கக்கா. அம்மா என்ன டிபன் செய்கிறன்னு சொன்னீங்கன்னா செய்து வச்சிருவேன். காஃபியை அவளிடம் நீட்டியபடி கேட்க,
உங்களுக்கு என்ன செய்வீங்களோ அதையே எனக்கும் செஞ்சிடுங்க என்றவள் குளிப்பதற்காக டவலை எடுக்க தன் பெட்டியை திறந்தாள். திறந்தவள் அப்படியே தலையில் கை வைத்து கொண்டாள். இதை அப்படி மறந்தேன் என நினைத்தவள் மரகதம் நிற்பதை பார்த்து, நீங்க போங்கக்கா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா என கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மரகதம். அவளிடம் இந்திரன் கூறிய விடயங்கள் கயலின் காதிலும் விழுந்தன. இது மட்டும் அவனுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். ஏற்கனவே நான் இல்லாத காதலனோடு ஓடிப்போக பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கவர் அப்புறம் காலம் முழுக்க என்னை அடிமையாக்கிடுவார். என்ன இருந்தாலும் இது அவருக்கு தெரியக்கூடா என நினைத்தவள் குளியல் அறைக்குள் புகுந்தாள். குளித்து முடித்தவள் தன் அறையினுள் வந்தவள் தன் மொபைலை எடுத்து முதலில் ஆன் செய்தாள். கடகடவென மெசேஜ் வந்து குவிந்த வண்ணம் இருந்தது. அவளின் அவசரத்திற்கு அதை பார்க்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 10 நிமிடத்திற்கு மேல் அனைத்து மெசேஜும் வந்து பின்னால் அவள் ஒவ்வொரு மெசேஜாக எடுத்து பார்த்தாள். அதில் முதலாவது மெசேஜ் அவள் அக்காவின் அழைப்பிற்கான அலர்ட் தான் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அழைப்புகள். அவள் இருந்த மனநிலையில் அவள் ஃபோன் எங்கே கிடந்ததென கூட அவளுக்கு தெரியவில்லை. என்னை காப்பாத்து கயல். அதற்கு பின் அந்த மொபைல் வேலை செய்யவில்லை. கயலும் பலமுறை அழைத்து விட்டால் சுவிட்ச் ஆஃப் எனவே வந்தது. அந்த மெசேஜுக்கு பின் வேறு எந்த மெசேஜும் அவள் சகோதரியிடமிருந்து வரவில்லை. இப்போது கயல்விழியின் மனம் படபடவென துடிக்க ஆரம்பித்தது. என் அக்கா ஓடி போகலையா? அவளை போய் நான் அப்படி தப்பா நினைச்சு? அதானே, அவள் அப்படி செய்யக்கூடியவளே இல்லையே. ஐயோ, என் அக்காவுக்கு இப்போ என்னாச்சு? யார்கிட்ட நான் உதவி கேட்கறது என மனதிற்குள் குமுறிக்கொண்டிருந்தாள். இங்கு யாரிடம் அவள் உதவி கேட்க முடியும்? காயத்ரிக்கு அப்படி என்னதான் நடந்தது? யாருக்காக அவளை கடத்தினார்கள்? இந்த உண்மைகள் கயல்விழிக்கு தெரிய வரும்போது அவளின் வாழ்க்கையில் எப்படியான திருப்பங்கள் அமையும்? கயல்விழியை இங்கே விட்டுவிட்டு வீடு சென்றவனிடம், ஏப்பா அந்த பொண்ணு அங்கப்பா என கேட்டபடியே வந்தார் அன்னபூரணி. அப்படியே அங்கு எல்லோரும் வந்துவிட ரஞ்சினியும், அத்தை அந்த பொண்ணு எங்கேயுமே காணோம் அத்தை என்று கூற, இந்திரனோ சற்றும் பதட்டம் இல்லாமல், அவளுக்கு இந்த வீட்டில் இனி வேலை இல்லை. இந்த ஒரு வருஷமும் அவள் யாருக்கும் தெரியாம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா. நீங்க அவளை பற்றி யோசிக்காம போய் உங்க வேலையை பாருங்க என கூறியவன் அவன் அறைக்குள் நுழைந்தான். அந்த வீட்டில் இருப்பவர்கள் யாருக்கும் இந்திரனை எதிர்த்து பேசுவதற்கு அவ்வளவு துணிச்சல் இல்லை. அம்பிகா மட்டுமே அவனிடம் கேள்வி கேட்க முடியும். ஆனால் இப்பொழுது கயல்விழி நடந்து கொண்ட விதத்தால் அவரும் அவள் மேல் கோபத்தில் இருப்பதால் அவர் அவனிடம் எதையும் கேட்கவில்லை. ஒரு வனாந்திர காட்டுக்குள் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் ஒரு அறையில் கைகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் காயத்ரி அமர்ந்திருந்தாள். எதுக்குடா என்ன இப்படி கட்டி வச்சு சித்திரவதை பண்ற? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. இப்படி என் வாழ்க்கையை கெடுத்து கட்டி வச்சிருக்கதால நான் மனசு மாறி உன்னை ஏத்துப்பன்னு நினைக்கிறியா? அவள் எதிரில் நின்றவன், இங்க பாரடி, நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்திய பார்த்ததே இல்லை. எனக்கு நீ வேணும். 1 நாள் 2 நாள் இல்லை, காலம் முழுக்க நீ எனக்கு வேணும். அதுவும் உன் சம்மதத்தோட. அந்த நாள் வரும் வரைக்கும் நீ இங்கேயே கிடந்து சாவுடி. அப்படி ஒரு நாள் வந்துதான் இருந்தா அன்னைக்கு என் உயிர் என் உடம்பை விட்டு போயிருக்கும். என் மாமன் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை கெடுத்து என் வாழ்க்கையே கெடுத்த உன்னைய நான் எப்படி ஏற்றுப்பேன்? நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. என்னை பற்றி தெரிஞ்சும் நீ இப்படியெல்லாம் பேசுறது உனக்கு நல்லதுக்கு இல்லடி. உங்ககிட்ட பணம், அரசியல், செல்வாக்கிருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? என் மாமனை பற்றி உனக்கு தெரியாது. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அடிப்போடி பைத்தியக்காரி, நீ இல்லைன்னு உன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துகிறவன் தான் உன்னைய வந்து காப்பாற்ற போகிறானா? என்னது, கயலுக்கு கல்யாணம் முடிஞ்சுதா? அதுவும் ஏன் மாமன் கூடவா? அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டா.
இல்லை, நீ பொய் சொல்கிற. நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கலன்னு நீ பொய் சொல்கிற. நான் நம்ப மாட்டேன், உன்னை நம்ப மாட்டேன். நான் மாமா மேலே என் உசிரியை வச்சிருந்தது கயலுக்கு தெரியுமே. அவள் அப்படி செஞ்சிருக்க மாட்டா என ஓவென அழுதபடியே அதே இடத்தில் மயங்கி விழுந்தாள் காயத்ரி. இவ ஒருத்தி ஆனா ஊனான்னா மயங்கி விழுந்து தொலைக்கிற. இவ கூட எப்படி நான் குடும்பம் நடத்த ச்சே என சலித்து கொண்டவன் அவன் கைபேசி சுணுங்க வெளியே வந்தவன், சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? 1 மாதம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து அந்த மாலினி கேஸ் விஷயமா அந்த டிஎஸ்பி உங்ககிட்ட பேசணுமா? நீ தான் அந்த பொண்ணு ஆஃபீஸில் இருந்து கடைசியாக கூட்டிகிட்டு போனதாம். நீ இப்படி வீட்டுக்கு வராமல் இருந்தால் அவன் சந்தேகம் இன்னும் அதிகமாகும். சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்ன என்கிட்டயே விசாரணையாமா? ஊருக்கு புதுசாக வந்து சீன் போடுறானாம்மா. அவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளாக இருக்கான். நீ வந்து அவங்கிட்ட பேசிட்டா சரி பண்ணிக்கலாம். சரி, நான் நாளைக்கு வந்துடுறேன் என்றவன் தலையை இறுக கோதியபடி சிலருக்கு அழைப்பை எடுத்தான். யார் அந்த இவன்? பார்த்துவிட்டு வரலாம். ரணா இந்தியாவின் சென்னையிலிருந்து சுற்றுலாவிற்காக இலங்கை வந்தவன். யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்ப்பதற்காக வந்தபோது அங்கே நைனா தீவு கோயிலுக்கு சென்றிருந்தான். அப்போது அங்கே தன் தோழிகளுடன் வந்திருந்தாள் காயத்ரி. நிலவை போன்ற வட்டமான முகம், கூர் நாசி, அடர்ந்த கருமையான சுருள் கேசம். நிறம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இன்னொரு முறை பார்க்க வேண்டும் போல் தோன்றும் அவளின் அழகு. முத்து போன்ற பற்கள், கொஞ்சம் குசுனட் போல உடல்வாகு, சிரித்தால் குழிவிழும் கன்னங்கள் என தன் நண்பிகளுடன் சிரித்து பேசிக்கொண்டு அந்த கோவிலை விளம்பரும் போது ரணாவின் கண்ணில் பட்டு தொலைந்தாள். ரணா சென்னையில் கொடிகட்டி பறக்கும் ஆர்என் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டியின் மகன். அது மட்டும் இல்லாமல் அவனின் தந்தை ஒரு அரசியல்வாதி, கோடிகளில் புரள்பவன். ஒரு பெண்ணை பார்த்து இவளை தான் அடைய வேண்டும் என நினைத்தால் அவளை அடையாமல் விடமாட்டான். ஒரு பொம்பளை பொறுக்கி என்றே கூறலாம். ஆனால் காயத்ரி விடயத்தில் அவன் அவ்வாறு நடந்து கொள்ள முடியவில்லை. இது அவனின் நாடும் இல்லை. அதனால் அவளை காதலிப்பதாய் சென்று கூறினான். அவள் அதை ஏற்க மறுக்கவும் அவளுக்கு திருமணம் நடக்க இருப்பது தெரிந்தவன் அவளை கடத்தி இந்தியாவுக்கு படகு மூலம் கூட்டி வந்திருந்தான். சென்னையில் இருந்தால் அவன் தந்தை தண்டபாணிக்கு விடயம் தெரிந்து விட்டாள். அவனுக்கு பிரச்சனை என தெரிந்தவன் அவளை கொடைக்கானலில் இருக்கும் அவனுக்கு சொந்தமான மிகவும் பழமையான இடம் ஒன்றில் ஒரு கைதியைப் போல் வைத்திருந்தான். ஏற்கனவே அவனை ஒரு கொலை கேஸில் டிஎஸ்பியான அசோக் குமார் இவனை சென்னையில் தேடி வருகிறார். கயல் விடயத்தில் இந்திரன் அலுவலகம் சென்றதிலிருந்து எல்லோர் மீதும் எரிந்து விழுந்து வண்ணமே இருந்தான். சார், உங்களை பார்க்க டிஎஸ்பி வந்திருக்கார். இந்திரனின் பிஏ வசந்த் வந்து கூற, என்ன எதுக்காக பார்க்கணும்? பிஸியாக இருக்கேன்னு சொல்லு. வசந்தோ அசோக்குமாரிடம் வந்து, சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காராம் சார், நாளைக்கு வேணா வந்து பார்க்குறீங்களா? தன் கையை நீட்டி எதையோ சொல்ல வந்தவன் பின் எதையும் பேசாமல் இந்திரன் இருந்த அறையை நோக்கி நடந்தான். அசோக்குமார் நேர்மையின் சின்னம். இவனும் நம் கதையின் இன்னொரு நாயகன்தான். 32 வயது. இத்துடன் 5வது தரம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி சென்னைக்கு டிஎஸ்பியாய் வந்திருக்கின்றான். இவனின் நேர்மைதான் அதற்கும் காரணம். யாருக்கும் எதற்காகவும் அடிபணிய மாட்டான். ஒரு கேஸை இவன் எடுத்துக்கொண்டால் அதை முடிக்காமல் ஓயவும் மாட்டான். அவனின் குரலும் நடையும் அவனின் ஆண்மையை இன்னும் மெருகூட்டும். 6 அடி தோடும் உயரமும் கட்டுமஸ்தான உடலமைப்பும் எப்போதும் குற்றவாளிகளை குறிவைக்கும் பார்வையும் என அவனின் டிஎஸ்பி மூளை வேலை செய்தபடிதான் இருக்கும். ஹலோ, ஒருத்தவங்க ரூமுக்கு போகும்போது பெர்மிஷன் கேட்டுட்டு போகணுங்கிற அறிவில்லை உங்களுக்கு? இந்திரன் இன்று என்னை சந்திக்க முடியாது என கூறியும் அவன் உள்ளே நுழைந்ததால் கோபமாக எழுந்து நின்று அவன் எதிரில் நிற்பவனை பார்த்து கேட்க, குற்றவாளியை விசாரிக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் கேட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. யார் குற்றவாளி? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நான் குற்றவாளி என்பதற்கு? இந்திரனுக்கு இப்போது கோபம் தலைக்கு அறியது.
நக்கலாய் சிரித்த அசோக், விசாரணைக்கு உங்களை மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கிறவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு நானே இங்கே வந்தேன். நீங்கள் பேசுகிறத பார்த்தா இனி அதுக்கு வேலை இல்லை போல இருக்கு. நாளைக்கு காலையில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும். இல்லைன்னா நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மிஸ்டர் இந்திரதேவ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கெல்லாம் நீங்கள் ஸ்டேஷனில் நிற்கணும். 10 நிமிஷம் லேட் ஆகினாலும் அடுத்த நிமிஷம் என்றவன் அங்கிருந்து விறுவிறுவென சென்றான். உண்மையில் அசோக் குமார் நல்லவன் தான். அவன் இந்திரனுக்கு உதவுவதற்காகத்தான் இங்கு வந்தது. கொலை குற்றத்தில் இந்திரனுக்கு சம்பந்தமில்லை என தெரிந்திருந்தும் இந்திரன் அலுவலகத்திற்கு வந்து சென்ற போதுதான் அவள் கொல்லப்பட்டிருந்தாள். அதனால் இந்திரனை விசாரிப்பது அவனின் கடமை. ஆனால் அவனை தேடி வந்த அசோக்கை இந்திரன் அவமதித்ததால் அந்த கோபத்தில் பேசிவிட்டு சென்றிருந்தான். இந்த இரு நாயகன்களுக்கும் நடக்கும் இந்த யுத்தத்தில் நடுவில் மாட்டிக்கொள்ளப் போகும் நம் கயல்விழி. கையில் என்னடி? ஒவ்வொரு அடியாய் வைத்து அவள் அருகில் நெருங்கி இருந்தான் இந்திரன். ஒன்றுமில்ல மாமா என கூறியபடியே ஒவ்வொரு அடியாய் வைத்து பின் சென்றாள் கயல்விழி.